بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் சிறப்பிற்குரிய ஒரு மாதத்திலே, மிக சிறப்பான ஒரு நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்பது ரமலான் தவிர்த்து ஏனைய மாதங்களுக்கெல்லாம் இல்லாத தனிப்பெரும் சிறப்பு கொண்ட ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினை பற்றி சொல்லும்போது எந்த மாதத்திற்கும் சொல்லாத ஒரு பெயரை இந்த மாதத்திற்கு நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள். அஃதலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதமாகும் என்று நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள். ஏனைய 11 மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதம் தான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹி என்கிற இந்த சொல் இன்ன பிற மாதங்களுக்கெல்லாம் சொல்லாமல் முஹர்ரம் மாதத்திற்கு மாத்திரமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பது பிற மாதங்களை விட இந்த மாதம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு சிறப்புற்று விளங்குகிறது என்பதை நமக்கு புரிய வைப்பதற்குரிய ஒரு வார்த்தையாகும். எப்படி நோன்பின் சிறப்பை நபிகள் நாயகம் நமக்கு விளக்கும் போது எல்லா வணக்க வழிபாடுகளுக்குரிய கூலியையும் அல்லாஹ் தான் நமக்கு தருகிறான். தொழுகைக்குரிய கூலியையும் அல்லாஹ்வே நமக்கு வழங்குகிறான். தான தர்மங்களுக்குரிய கூலியையும் அல்லாஹ்வே நமக்கு வழங்குகிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக நமக்கு விளக்கினார்கள். அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் இறைவன் தான் கூலி வழங்குகிறான் என்றாலும் நோன்பிற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லியதின் மூலம் நோன்பின் சிறப்பை நமக்கு எடுத்து சொன்னார்களோ அதுபோல எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதங்கள் தான் என்றாலும் இந்த முஹர்ரம் மாதம் தனி பிரத்யோகமாக நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள். ரமலான் மாதத்திற்கு பிறகு நோக்கப்படுகிற நோன்பிலேயே மிகச்சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகிற நோன்புதான். அவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் இந்த முஹர்ரம் மாதம். அதிலும் குறிப்பாக இன்றைய ஜும்மாவுடைய வேளையில் நாம் அமர்ந்திருக்கிற இந்த நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள், ஆஷூரா தினம் என்று சொல்லப்படக்கூடிய நாள். இந்த நாளில் நோன்பிருப்பதை பற்றி தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள். சுஇல அன் ஸௌமி யௌமி ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோன்பு நோற்பதை பற்றி நபிகள் நாயகத்திடம் கேட்கப்பட்ட போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், யு கஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த ஒரு ஆண்டிற்குரிய பாவத்திற்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமைந்துவிடும். ஆஷூரா தினத்தில் நாம் நோக்கிற நோன்பு, அதனால் நாம் அடைகிற சிறப்பு கடந்த ஓராண்டின் பாவத்திற்கு பரிகாரமாக இந்த ஆஷூராவுடைய நோன்பு அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அப்போ முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள், தற்போது நாம் அடைந்திருக்கிற இந்த 10ஆம் நாளும் அதிசிறப்பிற்குரிய ஒரு நாள். அதனால்தான் ஆஷூரா அரபியில் அஷர் ஆஷூர் என்று சொன்னாலே 10 என்று பொருள். 10ஆம் நாளை குறிக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளை குறிக்கக்கூடிய வகையில் தான் இந்த நாளிற்கு ஒரு பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆஷூரா தினம், 10ஆம் நாள் என்று பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நாம் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோற்றிருந்தாலும், முஸ்லிம் சமுதாய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்றாலும், இந்த நோன்பு எதற்காக நோக்கப்படுகிறது, இதன் பின்னணி என்ன, இந்த ஆஷூரா தினத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாட படிப்பினைகள் என்ன என்பதை கூட பலரும் அறியாமல் இருக்கிறார்கள். ஏதோ ஆஷூராவுடைய தினம் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஒரு மரபின் அடிப்படையில் தொடர்ந்து நமது சமுதாயத்தில் இந்த நோன்பு நோக்கப்படுகிறது என்ற பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் தான் நோக்கப்படுகிறதே தவிர
பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அப்படித்தான் இந்த நோன்பை நோக்கிறார்களே ஒழிய இதில் உள்ள நோக்கம் என்ன, எந்த காரணத்திற்காக இந்த நாளில் நாம் நோன்பு நோக்கிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத முஸ்லிம்கள் நம் சமூகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த நோன்பினுடைய பின்னணி என்ன? நீங்கள் துவக்கத்திலிருந்து பார்ப்பீர்களே ஆனால் மக்காவில் உள்ள மக்களும் கூட முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோக்கும் வழக்கமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். இந்த நாளில் நாம் நோக்கிற நோன்பு ஏதோ நபிகள் நாயகம் இறை தூதராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் மத்தியில் பழக்கத்திற்கு வந்த ஒரு நோன்பு அல்ல. ரசூலுல்லாஹ் இறை தூதராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பே இந்த நோன்பு இருந்தது. மக்காவில் உள்ள மக்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோற்றார்கள். அதற்கு பிறகு மக்காவில் உள்ள முஸ்லிம்களும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோற்றார்கள். அதற்கு என்ன காரணம்? நபிமொழிகளில் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. மக்காவில் நபிகள் நாயகமும் ஏனைய முஸ்லிம்களும் ஏன் பிற மக்களும் கூட இந்த மாதத்தின் 10ஆம் நாளை தேர்வு செய்து நோன்பு நோற்றதற்கு காரணம் இந்த நாளில் தான் காபாவிற்கு புதிய திரை மாற்றப்படக்கூடிய நாள். அதன் காரணமா இருந்துச்சு. மக்காவில் இருந்த வரையிலையும் ரசூலுல்லாஹ்வும் முஸ்லிம்களும் இந்த மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோற்பதற்கு எது காரணமாக இருந்தது என்றால் இந்த நாளில் தான் காபாவிற்கு புதிய திரை மாற்றப்படக்கூடிய நாள். கான யௌமன் துஸ்தரு ஃபீஹில் காபா. வருஷம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் தான் காபாவுக்கு புதிய திரை மாற்றுவார்கள். அது அப்போதிலிருந்து உள்ள வழக்கம். ஐயாமுல் ஜாஹிலி அறியாமை காலத்திலிருந்து காபா என்கிற ஆலயத்தை பொறுத்தவரை அது முஸ்லிம்களிடத்தில் மட்டுமே மதிப்பிற்குரியதாக போற்றப்பட வேண்டிய ஒரு ஆலயமாக இல்லை. முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலையும் துவக்க காலத்திலேயே இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் என்கிற அடிப்படையில் அறியாமை காலத்து மக்கள் மத்தியிலையும் காபா என்பது சிறப்பிற்குரியதாக ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருந்தது. அவர்கள் தங்களது மதிப்பை வேறு விதத்தில் காட்டிக் கொண்டார்கள். மார்க்கம் அனுமதிக்காத முறையில் கை தட்டுவதை கொண்டு, சீட்டி அடிப்பதை கொண்டு, நிர்வாணமாக சுற்றி வருவதை கொண்டு அவர்கள் தங்கள் மதிப்பை வெளிப்படுத்தினார்கள். அது மார்க்கம் தவறு என்று சொன்னது. அப்போ காபாவுக்கு புதிய திரை போடப்படக்கூடிய நாள் என்கிற வகையில் ரசூலுல்லாஹ்வும் சரி முஸ்லிம்களும் சரி மக்காவில் இருந்த போதும் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் இறை தூதராக அறிவிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு பல்வேறு விதமான தொல்லைகள் துன்பங்கள் அளிக்கப்படும் போது அங்கிருந்து ஹிஜ்ரத்துக்கு செல்கிறார்கள். நாடு துறந்து செல்கிறார்கள். அபிசீனியாவிற்கு செல்கிறார்கள் சிலர், மதீனாவிற்கு செல்கிறார்கள் பலர். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகும் இந்த நாளில் நோன்பை தொடர்ந்தார்கள். மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. பல சஹாபாக்கள் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொண்டு வந்து விட்டார்கள். ஃபலம்மா கதிமல் மதீனத்தை, மதீனாவிற்கு வருகை தந்த போதும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் சாமஹு வ அமர பிஸ்ஸியாமிஹி, நபிகள் நாயகம் தானும் நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோக்குமாறு உத்தரவிட்டார்கள். கண்டிப்பா இந்த நாளை நம்ம நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க. ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பே முஸ்லிம்களுக்கு ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்பது கட்டாயம். கண்டிப்பா நோன்பு வைக்கணும். எப்போது ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுகிறதோ அப்போதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். இனி ஆஷுராவுடைய தினத்தில் யார் விரும்புகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும், யார் விரும்புகிறாரோ அவர் நோன்பை விடட்டும். விரும்பினா நோன்பு வைங்க, விரும்பினா நோன்பை விட்டுருங்க. ஏன் ரமலான் மாத நோன்புன்னு ஒரு நோன்பு நமக்கு கடமையாகி விட்டது. அந்த நோன்பு தான் கடமையான நோன்பு. அதை தாண்டி வேறு கடமையான நோன்பு கிடையாது. ஆஷூராவுடைய தினத்தில் நீங்க விரும்பினா நோன்பு வைக்க, விரும்பினா நோன்பு விடுங்க. நோன்பு வைத்தால் இந்த சிறப்பு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி விளக்குறாங்க. இன்னைக்கு நமக்கு கட்டாயம் கிடையாது. இப்போதைய சூழ்நிலையில், இப்போதைய காலகட்டத்தில் ஒருவர் ஆஷூராவுடைய தின நோன்பை விட வேண்டும் என்று விரும்பினால் விடலாம், அதற்கு அனுமதி இருக்கு. ஆனால் துவக்கத்தில் இது கட்டாயமாகத்தான் இருந்தது. ரமலான் நோன்பு வர்றதுக்கு முன்னால வரையிலும். இப்போ மதீனாவுக்கு வந்ததற்கு அப்புறமும் நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் நோன்பு வைக்கிறாங்க, முஸ்லிம்களையும் நோன்பு வைக்கணும்னு உத்தரவு போடுறாங்க. அமர பிஸ்ஸியாமிஹி, இந்த நோன்பை நோக்குமாறு உத்தரவிடுகிறார்கள். மதீனாவுக்கு வந்து பார்த்தா மதீனாவில் உள்ள யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள். மக்காவில் உள்ள மக்கள் நோன்பு நோற்றார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? காபாவிற்கு புதிய திரை போடப்படக்கூடிய நாளாக இருந்த காரணத்தினால் மக்காவில் உள்ள மக்கள் இந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள். சரி, மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்கள் நோன்பு நோக்கிறார்கள், அதுவும் சரி. மதீனாவில் உள்ள யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள். அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, என்ன இன்னைக்கு உங்களுக்கு என்ன, இன்றைக்கு நீங்கள் ஏன் நோன்பு வைக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ் மதீனாவில் உள்ள யூதர்களிடத்தில்
கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ஹாதா யௌமுன் அதீம், இந்த நாளை நாங்கே நோன்பு வைக்கிறோமா, இது எங்களுக்கு இன்னும் சாதாரண நாளா? யூதர்கள் பதில் சொல்றாங்க. ஆஷூராவுடைய தினத்தை பற்றி யூதர்கள் பதில் சொல்றாங்க, இது என்ன எங்களுக்கு சாதாரண நாளா? ஹாதா யௌமுன் அதீம், இது மிக பிரம்மாண்டமான நாள். ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, இந்நாளில் தான் மூசாவை இறைவன் காப்பாற்றினான். வ அக்ரக ஆல ஃபிரௌன், ஃபிரௌனின் கூட்டத்தாரை இந்நாளில் தான் மூழ்கடித்தான். ஃபஸாம மூஸா ஷுக்ரன் லில்லாஹ், மூசா அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். நாங்கள் மூசாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதால் அவங்க மோசே என்று அழைப்பார்கள். மோசேவை நாங்கள் பின்பற்றக்கூடியதால் இந்த நாளை நாங்கள் நோன்பு வைக்கிறோம். மதீனாவில் உள்ள மக்களும் நோன்பு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறார்கள்? இந்த நாள் ரொம்ப சிறப்பிற்குரிய நாள். இந்த நாளில் தான் மூசாவை இறைவன் காப்பாற்றினாள். இந்த நாளில் தான் ஃபிரௌனின் கூட்டத்தார்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஆகவே அதற்கு பிறகு மூசா தாம் உயிரோடு மரணிக்கும் வரையிலையும் உயிரோடு இருந்த காலம் முழுக்க முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் மூசா அவர்களும் நோன்பு நோற்று வந்தார்கள். நாங்கள் மூசாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதால் நாங்களும் இந்த நாளை நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் பதில் சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறார்கள், அன அவுலா பி மூசா மின்ஹும், அவர்களை விட நாமே மூசாவை பின்பற்றுவதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள். யூதர்கள் மூசாவை பின்பற்றி நோன்பு வைக்கிறோம்னு சொல்றாங்க, ஆனால் அவர்கள் மூசாவை பின்பற்றுவதற்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையை சொன்னார்களோ அந்த கொள்கையில் இன்றைக்கு நாம தான் இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்பது மூசா நபியின் கொள்கை. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது என்பது மூசா நபியின் கொள்கை. அந்த கொள்கை இன்றைக்கு நாம் தானே இருக்கிறோம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆகவே மூசாவை பின்பற்றுவதற்கு அவர்களை விட நாமே அதிக தகுதி படைத்தவர்கள், நாம் தொடர்ந்து இந்த நாளை நோன்பு வைப்போம் அப்படின்ட்டாங்க. அப்ப மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோற்பது தொடர்ந்தது. ஒரு காரணம் எக்ஸ்ட்ராவாக கூடிக்கொண்டது. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அந்த காரணத்தை வஹீயின் அடிப்படையில் அங்கீகரித்து விட்டார்கள். இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த நாளில் தான் ஃபிரௌனின் கூட்டத்தார்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறது அந்த நாள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சத்திய கொள்கையை பிரச்சாரம் பண்ணி அதனால் ஏற்பட்ட பல்வேறு விதமான துன்பங்கள், இன்னல்கள், ஒரு கட்டத்தில் ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் மூசாவையும் அவரோடு நம்பிக்கை கொண்ட சொற்ப மக்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அணிதிரட்டி விரட்டி வருகிறார்கள். வழியில கடல் குறுக்கிட்டு விட்டது, தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை. மூசாவோடு வந்த சொற்ப முஸ்லிம்கள் கூட சொன்னார்கள், காலா சஹாபு மூசா இன்னால் அமுதுரக்கும், நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று மூசாவோடு இருந்த மக்கள் சொன்னார்கள். கண்ணுக்கு முன்னால தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை. கடல் குறுக்கே நிற்கிறது. பின்னால் ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் விரட்டி வருகிறார்கள். அவர்களுடைய கையில் அகப்பட்டுக் கொண்டால் மரணம் நிச்சயம், தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை என்பது நிதர்சனம். அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்க, இன்னால முதுரக்கும், நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், வேறு வழியே இல்லை. அப்போதும் கூட இறைவனின் உதவியின் மீது நம்பிக்கை தளராமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, கல்லா, நாம் ஒன்றும் மாட்டவில்லை, நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. கண்ணுக்கு முன்னால பெரும் சிக்கல் தெரிகிறது. பின்னால ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். முன்னால் கடல் குறுக்கிட்டு நிற்கிறது. அங்கே எங்கே தப்பித்து ஓடி பிழைத்துக் கொள்வதற்கு வழியே இல்லை. சிக்கல் கண்ணுக்கு முன்னால தெரியுது. சின்ன பிரச்சனை இல்லை, பெரும் பிரச்சனை கண்ணுக்கு முன்னால நிக்குது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் கவலைப்படுறீங்க? கல்லா இன்ன மஅய ரப்பி, என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கோம். அல்லாஹ் சொல்லிதான் நாம இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இங்கே கொண்டு வந்து நிறுத்திய ரப்புக்கு வழிகாட்ட தெரியாதா? கண்டிப்பா இந்த பிரச்சனையிலிருந்தும் நம்மை மீட்டெடுப்பதற்குரிய வழியை இறைவன் நமக்கு கற்றுத் தருவான் என்று அல்லாஹ்வுடைய உதவியின் மீது நம்பிக்கையை தூண்டுகிற விதத்தில் மூசா நபி பேசினாங்க. அல்லாஹ் வழியை காட்டினான். இறைவன் மேல் நம்பிக்கை வைக்கிற எவருக்கும் அல்லாஹ் அவரை கைவிடுவது கிடையாது. அசைக்க முடியாத நம்பிக்கையை இறைவனின் மீதும் இறைவனின் உதவியின் மீதும் நாம் வைப்போமையானால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். செய்து காட்டினான். கடல்ல அல்லாஹ் கைத்தடியை கொண்டு அடிங்கள் என்று சொன்னான். அடித்தார்கள், வழி கிடைக்கின்றது, வழியில் வருகிறார்கள், தப்பிக்கிறார்கள். அதே வழியில்
பின்தொடர்ந்து மூசா நபியையும் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களையும் அழிக்கலாம் என்று ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தால் மறுக்கிறார்கள். நடுக்கடலிலே அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு அழித்தொழிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்வு நடந்த நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள், இன்றைய தினம். அதனால் அது காப்பாற்றப்பட்டதற்கு பிறகிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளில் நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹும் அந்த காரணத்தை சொல்லி நாமும் நோன்பு நோக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். இதுதான் ஆஷூராவுடைய பின்னணி. துவக்கத்தில் ஆஷூராவுடைய நோன்பு என்பது ஒரு நோன்பாகத்தான் இருந்தது. முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோக்கப்படுகிற ஒரு நோன்பாகத்தான் ஆஷூராவுடைய நோன்பு இருந்தது. ஆனா இப்ப நம்ம எத்தனை நோன்பு வைக்கிறோம்? 2 நோன்பு வைக்கிறோம். 9, 10 என்று 2 நோன்பு வைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹும் ஏனைய சஹாபாக்களும் வைத்த நோன்பு ரசூலுல்லாஹ் இருந்த வரையிலையும் ஒரு நோன்பு தான். முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளில் மட்டும்தான் நோன்பு நோற்றார்கள். எப்பவுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கான்செப்ட் ரசூலுல்லாஹ் ஒன்று பார்ப்பாங்க. யூதர்களுக்கு மாறு செய்யணும் என்பதை பார்ப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் யூதர்களுக்கு நாம் மாறு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிற, அதையும் நமக்கு ஒரு வணக்க வழிபாடாக சொல்லித் தருகிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்போ ரசூலுல்லாஹ் தொடர்ந்து இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் நோன்பு வச்சுக்கிட்டு வர்றாங்களா, யூதர்களும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ கரெக்டாக நம்ம 2 பேரும் ஒன்றா ஆகிற மாதிரி தெரியுதுங்கும் போது வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஒரு இறுதியில் ஒன்று சொன்னாங்க. இப்போ தாடியெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்களா இல்லையா? யூதர்களை காட்டி தான் நமக்கு சொன்னாங்க. யூதர்கள் தாடியை மலிக்கின்றார்கள், ஆகவே நீங்கள் தாடியை வளர விடுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யணும். நம்ம தாடியை வளர விடுவது, தாடியை ஓரளவிற்கு விடுவது தான் யூதர்களுக்கு மாறு செய்கிற கலாச்சாரம். அவன் தாடியை மலிக்கிறான், நீங்க தாடியை மலிக்காதீங்கன்னாங்க. குறைக்கலாம், ஃபுல் ஷேவ் பண்ணக்கூடாது. அது குறைக்கிறது என்ன, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ட்ரிம் பண்றது அதெல்லாம் கிடையாது. நல்ல மலுமலுன்னு வந்து நின்று கேட்டால் தாடியை குறைச்சிட்டேங்குவாரு. லென்ஸை வச்சு தான் பார்க்கணும் கண்ணத்தில் தாடி இருக்கா இல்லையான்னு. அது குறைக்கிறதுல சேராது. ஓரளவு குறைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. யூதர்கள் தாடியை மலிக்கிறாங்க, நீங்க மலிச்சிடாதீங்கன்னாங்க. அது யூதர்களுக்கு மாறு செய்வதை சொல்லித்தான் நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல யூதர்கள் மீசையை வளர விடுகிறார்கள். அப்படியே ஃபுல்லா மீசையா இருக்கும். எதுவும் சாப்பிட்றதா இருந்தா குடிக்கிறதா இருந்தா அதை அப்படியே வெளியே டோர் ஓபன் பண்ணிட்டு தான் குடிக்கணும். அந்த அளவுக்கு மீசையை அவர்கள் வளர விடுகிறார்கள். நீங்கள் கஸ்ஸு ஷவாரி, மீசையை கத்தரியுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் நாங்கள். அப்போ தாடியிலேயே யூதர்களுக்கு மாறு செய்யணும், மீசையிலேயும் யூதர்களுக்கு மாறு செய்யணும். இன்னும் சொன்னாங்க, யூதர்கள் சர்வால் அணிவதில்லை. சர்வால்னா பேண்ட். யூதர்கள் சர்வால் அணிவதில்லை, நீங்கள் சர்வாலும் அணியுங்கள். பேண்ட் அணிந்து அவர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க. நம்ம மாற்றி மாற்றி அணியலாமா? கையிலையும் உடுத்தணுமா, பேண்டும் உடுத்துங்க, அதுலேயும் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஆடை அணிகிறாங்க. நீங்க அந்த ஒரே ஆடை அணிகிறதுங்கிற மாதிரி இல்லாம பேண்டும் போடுங்க. இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். இன்னைக்கு நம்மளாம் பேண்ட் போட்டு ஆலிம்சாவே இல்லைன்றுவாங்க. சர்வால் போடுங்கன்னு ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன, பேண்ட் அணிந்து விட்டால், கால் சட்டை அணிந்து விட்டால் அவரெல்லாம் மார்க்கம் படித்தவரா இல்லையான்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க. அப்போ இப்படி எல்லாத்துலேயுமே யூதர்களுக்கு மாறு செய்யணும்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ஆஷூராவுடைய நோன்புலையும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா இறுதியில, லைன் பகைத்து இல்லா காபிலின், அடுத்த வருஷம் நான் உசுரோடு இருந்தால் அசுமன்ன தாசிஆ, 9ஆம் நாள் நோன்பையும் நான் சேர்த்து நோற்பேன் அப்படின்னாங்க. நம்ம ஒரு நோன்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர்களும் ஒரு நோன்பை நோற்றுக்கொண்டு வருகிறார்கள். அடுத்த வருஷம் இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்றது? அவன் முஹர்ரம் 10 மட்டும் தான் நோன்பு வைக்கிறாங்க, நம்ம 9ஐயும் சேர்த்துக்குவோம். அது எப்போ, அடுத்த வருஷம் நான் உசுரோடு இருந்தா இனி 9ஐயும் சேர்த்து நோன்பு நோற்பேன்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் உசுரோடு இல்லை, மூத்தா போயிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்போது இந்த அறிவிப்பை சொன்னார்களோ அதற்கு அடுத்த ஆஷூராவுடைய நோன்பை நோக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் அவர் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன சொல் இருக்கா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய செயல் நமக்கு இல்லை, ஆனா சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னென்ன வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. மௌத்துக்கு முன்பாகவே அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் அசுமன்ன தாசிஆ, 9ஆம் நாள் நோன்பையும் சேர்த்து தான் நான் நோற்பேன்னாங்க. ஆகவே அதை பின்பற்றி தான் முஸ்லிம் சமுதாயம் ஆஷூராவுடைய தினத்தில் பிறை 9, முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9, 10 ஆகிய 2 தினங்களில் நாம் நோன்பு நோட்டு வருகிறோம். அப்ப இந்த நோன்பு இறைவனுக்காக நாம் நோக்கிற நோன்பு. இந்த நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு இறை உதவியின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பை நோற்றார்களோ அதற்காக நாம் நோக்கிற நோன்பு. இதுதான் ஆஷூராவுடைய பின்னணி. இந்த ஆஷூராவுடைய தினம் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன?
எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு நெருக்கடியிலையும் அல்லாஹ்வுடைய உதவியின் மீது நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அதுதான் இந்த ஆஷூராவுடைய தினம் நமக்கு பெற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடம். எவ்வளோ பெரிய நெருக்கடியில் உங்களை அல்லாஹ் தள்ளினாலும் சரி, மூசா நபியை விடவா நம்ம நெருக்கடியை சந்திக்க போறோம்? அவனுடைய படை பின்னால விரட்டி வருகிறது, முன்னால கடலை, தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை. இதை விடவா நெருக்கடி வரப்போகுது நமக்கு? எவ்வளவு பெரிய நெருக்கடி நிலையில் நாம் தள்ளப்பட்டாலும் சரி, அந்த நிலையிலையும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற நம்பிக்கையை கொள்வதுதான் ஆஷூராவுடைய தினம் நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடம். முஸ்லிம்கள் இந்த நோன்பை நோற்பது மாத்திரம் நோக்கமல்ல, அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை பெறணும், படிப்பினை பெறணும். அற்ப துன்பங்களுக்காக கூட அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களும் இவர்கள் உதவி தேடுவார்கள். ஆனால் இவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை நோற்று பலனில்லை, அதன் மூலம் பெற வேண்டிய பாட படிப்பினையை பெறவில்லை என்றுதான் பொருள். ஆனால் அதே வேளை இன்னும் சில முஸ்லிம்கள் இந்த நோன்பை நோற்பதற்கு காரணமா ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைங்க ஹசன் ஹுசைனை சொல்றாங்க. இந்த நோன்புக்கு பேரே ஆஷூராவுடைய நோன்புனா உங்களுக்கு தெரியாது. நீங்க பெரிய மூத்தவங்க வயசானவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்களே இந்த நோன்பு சொல்லுவாங்க. ஆஷூராவுடைய நோன்புன்னு சொல்லி பாருங்க. ஆஷூரா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஹசனார் நோன்பு, ஹுசைனார் நோன்பு, ஹசன் ஹுசைன் நோன்பு அப்படிங்குவாங்க. அது என்ன ஹசன் ஹுசைனு? ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்க கர்பலாவில் கொல்லப்பட்டாங்க, அது இந்த மாதம் தான், அது இந்த நாள் தான், அவங்களுக்காண்டி தான் நம்ம நோன்பு வைக்கிறோம், அவர்களாகவே ஒரு காரணத்தை கற்பித்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்க கொல்லப்படுறாங்கன்னு அது எப்போ? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தானே. அவங்க சொன்னதற்கு, அவங்க கொல்லப்பட்டதற்காகத்தான் இந்த நோன்புலாம். இந்த நோன்பு ரசூலுல்லாஹ்வே நோன்பு வச்சாங்க. அவங்க பேர பிள்ளைங்க கொல்லப்படுவதற்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ் இந்த நாளை நோன்பு நோட்டார்கள். எதற்காண்டி? அப்ப அதுவெல்லாம் பிற்காலத்தில் சேர்த்து கொண்டது. அது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்த காரணம் இல்லை, மக்கள் அவர்களாகவே ஒரு காரணத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக சேர்த்து கொண்டவைகள். குறிப்பாக ஷியா என்கிற பிரிவை சார்ந்தவர்கள், அவங்க தான் இந்த காரணத்தை சேர்த்து கொண்டது. ஷியானா என்ன? ஷியாவில் ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அவர்களை பொறுத்தவரை வேற யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 5 பேர் தான், ரசூலுல்லாஹ், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ஆகிய 5 தான் அவங்களுக்கு சிறப்பிற்குரியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹசன் ஹுசைன் ஆகிய ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகளான 2 நபித்தோழர்கள். இந்த 5 பேர் தான் அவங்களை விரும்புவாங்க. இந்த 5 பேரை தான் அவங்க நேசிப்பாங்க. மற்ற நபித்தோழர்களை எல்லாம் அவங்க சபிப்பார்கள், திட்டுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சாராத இன்ன பிற நபித்தோழர்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படியான ஒரு குரூப் ஷியாக்கள்ல உண்டு. அவருடைய தாக்கத்தின் பேரில் தான் இன்றைக்கும் கூட தமிழகத்தில் சில முஸ்லிம்கள் பஞ்சா என்று ஒன்று இருக்கிறாங்களா இல்லையா? பஞ்சானாலே பாஞ்சுனா என்ன? 5. இந்த 5 பேர் தான் எங்களுக்கு முக்கியம். அதான் இப்போ அந்த பஞ்சா எடுத்தது அதுவே ஒரு ஷியாவுடைய கலாச்சாரம். ஷியாவுடைய கலாச்சாரம் என்பது எந்த அடிப்படையில்? எங்களுக்கு இந்த 5 பேர் தான் முக்கியம், வேறு யாரும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு அபூபக்கர் அவர்கள் தேவையில்லை, உமர் அவர்கள் தேவையில்லை, வேறு எந்த நபித்தோழரும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் மதிப்பது போற்றுவது இந்த 5 பேரை தான் என்பதை சிம்பாலிக்காக சொல்லக்கூடிய வகையில் தான் அவங்க ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க. பாஞ்சு அது கூட பாருங்க, ஒரு 5 விரலில் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பஞ்சாபின் போது கூட ஒரு 5, இதை சிம்பாலிக்காக இந்த 5 பேர் தான் எங்களுக்குன்னு உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு 5 விரலை ஒரு பொம்மையாக உருவாக்கி கொண்டு அதையும் அந்த பஞ்சாபின் போது வைத்துக் கொள்வார்கள். இது இஸ்லாமிய கலாச்சாரமா? ஷியா கலாச்சாரம், முஸ்லீம் அல்லாத கலாச்சாரம். இது இஸ்லாத்திற்கு புறம்பான கலாச்சாரம். அதே போல இந்த முஹர்ரம் தினத்தில் பல முஸ்லீம்கள் இந்த மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது, கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்றது, கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றது, அதெல்லாம் என்ன? இதை ஒட்டி தான் இந்த ஷியாக்களினுடைய வெளிப்பாடு. அவர்கள் தான் இந்த மாதத்தை ஏதோ கர்பலா நடந்து விட்டது, நபிகளாரின் பேரப்பிள்ளைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஆகவே ஒவ்வொரு காலத்திலையும் நாம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் என்று அவர்களாகவே தீர்மானித்து விட்டு தங்களை துன்புறுத்தி கொண்டு துக்கத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் தமிழகத்திலையும் சில முஸ்லிம்களை தொட்டி கொண்டது. அதனால தான் மீன் சாப்பிட மாட்டேங்கிறது, கல்யாணம் பண்ண மாட்டோம். முஹர்ரம் மாசத்துல பார்த்தா எந்த கல்யாணமும் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். நல்லதெல்லாம் பண்ணக்கூடாது, துக்கமா இருக்கணும், கவலைப்படணும். ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா அது கவலைக்குரிய நாள் தான். ஆனால் அந்த கவலையை வெளிப்படுத்துவதற்கு மார்க்கம் நமக்கு ஒரு எல்லையை சொல்லித்தரதா இல்லையா? எந்த ஒரு துன்பத்திலையும் 3 நாளுக்கு மேலே கவலைப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. நம்ம வீட்டிலே ஒரு மரணம், 3 நாள் இயல்பு நிலைக்கு மாற்றமாக இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், கண்ணீர் வடிக்கலாம்,
வேலைக்கு போகாம இருக்கலாம், தப்பு இல்லை. 3 நாளைக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. துக்கம் அனுஷ்டித்தலுக்கும் ஒரு வரையறை உண்டு, ஒரு கால அளவு உண்டு. இந்த 3 நாளுங்கிறதுக்கு மாத்திரமா பெண்களுக்கு தான் அவங்களுடைய கணவன்மார்கள் இறந்து விட்டால் அதிக கால அளவு துக்கம் அனுஷ்டிக்க மார்க்கம் அனுமதிக்குது. நீங்க அது கூட வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறதல்ல. ஆடை அலங்காரங்கள் பண்ணாதீங்க, திருமணத்தை தூண்டக்கூடிய வகையிலான பேச்சுக்களில் ஈடுபடாதீங்க, திருமண ஒப்பந்தத்தில் ஈடுபடாதீங்க, நிச்சயதார்த்தம் அதெல்லாம் நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. அப்ப துக்கம் அனுஷ்டிப்பதற்கு ஒரு நம்ம மார்க்கத்தில் ஒரு வரையறை எல்லாம் இருக்கும்போது முஹர்ரம் மாசத்துல கர்பலா நடந்ததுன்னு என்றைக்கும் நடந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி இன்றைக்கும் நாங்கள் துக்கமா இருப்போம், கவலைப்படுவோம், நாங்கள் தீ மிதிப்போம், எங்களை நாங்களே துன்புறுத்திக் கொள்வோம், மீன் சாப்பிட மாட்டோம், கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொன்னா இது இஸ்லாமிய கலாச்சாரமா? இது மூட நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் ரசூல் நமக்கு இதை சொல்லி தந்தாங்களா? அப்ப ஆஷூராவுடைய தினத்திலிருந்து நாம் எந்த பாட படிப்பினை பெற வேண்டுமோ அதை பெற்று இந்த இறை உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஆக வேண்டும். அதுதான் இந்த நோன்பிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம். எல்லாம் அல்லாஹ் தஆலா வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்துள்ளார். அல்லாஹ்